தந்தை வரதரை போல் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மருதூர் கிராமத்தில் கிணற்றிலிருந்து உதிரை வேங்கை மரத்தால் ஆன செல்லியம்மன் சிலை எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை இந்த வினோத திருவிழா நடைபெறும் நிலையில் கிணற்றில் இறங்கிய பூசாரி குழந்தையைப் போல் செல்லியம்மன் சிலையை மார்போடு அணைத்தவாறு மேலே எடுத்து வந்த காட்சியைக் கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் மறையூர் கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று சுட சுட அன்னதானமாக கறி விருந்து பரிமாறப்படும் வினோத திருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ மாசானந்த் சுவாமி கோவில் வைகாசி பொங்கல் திருவிழா. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அவை முன்னிட்டு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய சுமார் 100க்கும் மேற்பட்ட கிடாய்கள் மற்றும் 150ற்கும் மேற்பட்ட சேவல்கள் சுவாமிக்கு பலியிடப்பட்டன. பிறகு அவற்றை உணவாக சமைத்து அன்னதானம் பரிமாறப்பட்டது. மீதமுள்ள எஞ்சிய சாதம் உட்பட எதையும் கோயில் எல்லை தாண்டி வெளியே கொண்டு செல்ல அனுமதி இல்லாததால் எஞ்சிய உணவை ஏற்கனவே தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தில் போட்டு மூடி புதைக்கும் வினோத நிகழ்வும் இங்கு நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே மடூரில் பெத்தப்ப நாயக்கர் அரண்மனை சுவாமி கோயில் திருவிழாவை ஒட்டி 65 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு மஞ்சளும் எலுமிச்சை பழமும் பரிசாக கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட ஆண்களில் பெரும்பாலானோர் சட்டை அணியாமல் இடுப்பில் வெள்ளை வேட்டியும் தலையில் வெள்ளை துண்டு தலைப்பாகையாக கட்டியிருந்தனர். இந்த திருவிழாவில் சானார்பட்டி, மடூர், புகையிலைப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி புதுப்பட்டி உடைய பிராட்டி அம்மன் கோவிலில் மாம்பழ தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள் தேரில் எழுந்தருளிய பின் பக்தர்கள் வடம் பிடிக்க புறப்பட்ட தேர் 4 ரத வீதிகளின் வழியே வலம் வந்து தேரடியில் நிலையை அடைந்தது. தேர் வலம் வந்த வீதிகளின் மாடங்களிலிருந்து கொடையாளர்களால் பக்தர்களை நோக்கி மாங்கனிகள் வீசப்பட்டன. அதை பக்தர்கள் அம்மனின் அருள் பிரசாதமாக எண்ணி பெற்றுச் சென்றனர்.